Hi friends. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸர் கிரேடுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, மொத்தம் வந்து 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்க போறது ப்ரிலிம்ஸ் லெவல் தான். மொத்தம் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் டாபிக்ல தான் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த 5 மார்க்ஸா வருமா, டிஐ, நம்பர் சீரிஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், இந்த 5 மார்க்ஸா வர்றதுனா ரிமைனிங் இருக்கு. இதுல மொத்தம் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணா மட்டும் தான் நீங்க கட் ஆஃப் தாண்ட முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மற்ற டாபிக்லாம் ஃபுல் மார்க் எடுத்துருவேன், அப்ளிகேஷன் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மார்க் அதிகப்படுத்துறதே. ஸோ மெயின்ஸ் லெவல்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி மார்க் அதிகப்படுத்தி கொடுக்குமோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் லெவல்ல அப்ளிகேஷன் கொஸ்டின் நீங்க டச் பண்ணா மட்டும்தான் உங்களால ஆப்டிடியூட் நிறைய மார்க்க முடியும். இதே நீங்க ரீசனிங் பாத்தீங்கன்னா பசில் நீங்க டச் பண்ணி ஆகணும். நீங்க ஸ்கிப் பண்ற டாபிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம காம்படிஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து ஹையா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா டச் பண்ணி ஆகணும். ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. ஸோ ஆஃபீஸர் கிரேட் மாதிரி கொஸ்டின்ஸே கிடையாது போன வருஷம் கேட்டதெல்லாம். ஸோ இதே லெவலில் தான் உங்களுக்கு இந்த வருஷமும் இருக்கும். ஸோ பேனிக் ஆக வேண்டாம். ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The ratio of the present age of A and B is 4:5. And the ratio of percentage of A and C is 8:9. If the difference between the ages of A and C is 5 years. Okay, so ஃபுல்லா ரீட் பண்ணா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு பார்ட்டா சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்ல நீங்க ஃபுல் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா கிளான்ஸா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A and B யோட பிரசன்ட் ஏஜ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ A is to B percentage வந்து 4:5 சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டா. அந்த ரேஷியோ ஆஃப் percentage of A and C is 8:9 தான். A இங்க இருக்கு அப்படின்னா நான் C and சைட் போட்டுக்கிறேன், கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ன சொல்லிருக்காங்க, சி அண்ட் ஏ இஸ் 8:9 அப்படின்னு இருக்காங்க. சார் ஏ அண்ட் சி இஸ் 8:9. அப்ப இங்க 8 வருவாங்க, இங்க 9 வருவாங்க, மாத்தி போட்டுறாதீங்க. ஏ தான் 8 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ரேஷியோ மாத்திரம் எப்படி மாத்தலாம்? ஸோ இங்க வந்து நான் மேல இருக்கும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப 9, 8 and 10. இப்ப என்ன சொல்லிக்காம பாருங்க, then find these. Okay, இந்த if the difference between the age of A and C is 5 years. So A க்கும் C க்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5 years சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த எவ்வளவு ரேஷியோ டிஃபரன்ஸ் வருது? 1x வருதா? அப்போ 1x ங்க 5னா x ஓட வேல்யூ என்னது? 5 தான். 1x ங்கற 5னா x ஓட வேல்யூ 5 தான். Then find the sum of the ages of A, B and C after 11 years. 11 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? ஓகே, சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் A, B, C யோட சம் கேட்காங்க. அப்ப மொத்த சம் நமக்கு எவ்வளவு வருது? 27 வருதா? 27 வருது. அப்ப x ஓட வேல்யூ 5 அப்படின்னா 27x என்ன வரும்? 27 into x. சாரி, into 5. 27x னா 27 into 5. பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க? 11 இயர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, 11 இயர்ஸ்ங்கிறது A, B, C 3 பேத்துக்கும். அப்ப A ஓட ஏஜ் ஒரு 11 இயர்ஸ் ஆட் ஆகுது, B ஓட ஏஜ் ஒரு 11 இயர்ஸ் ஆட் ஆகுது, அதே மாதிரி C ஓட ஏஜ் ஒரு 11 இயர்ஸ் ஆட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பிளஸ் ஆஃப் 33 போடலாமா? பிளஸ் ஆஃப் 33 போடணும். பிளஸ் ஆஃப் 11 போட்டுறாங்க, ஆன்சர் வராது. பிளஸ் ஆஃப் 33 போடணும், 3%. இதே 4% இருந்தாங்க அப்படின்னா பிளஸ் ஆஃப் 44. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு 11 இயர்ஸ் ஆட் ஆகுது. இப்ப 27 into 5, 27 into 5 டக்குன்னு மல்டிப்ளை பண்றது எப்படின்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பாதி ஆக்கிக்கோங்க. அப்ப 27 10ஆல மல்டிப்ளை 270, 270ல பாதி அப்படின்னா 135 வருமா? 135 பிளஸ் ஒரு 33. ஆன்சர் வந்து 168. இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ. சோ கிளியரா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? in a village A number of male is twice that the number of female அப்படினு இருக்காங்க. ஓகே, சோ village A, B ன்னு ரெண்டு வில்லேஜ் இருக்காங்க. क्वेश्चन ரைட்டா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா. சோ மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. இங்க மேல் அண்ட் ஃபீமேல் இருப்பாங்க. ஓகே, ரெண்டு வில்லேஜ் தான், கண்டிப்பா 2% இருப்பாங்க. நம்பர் ஆஃப் மேல் இஸ் ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் ஃபீமேல் வந்து வில்லேஜ் ஏல. அப்ப மேல் வந்து ட்வைஸ் அப்படின்னா 2:1 வருவாங்களா? அதே மாதிரி வில்லேஜ் பி பாத்தீங்க அப்படின்னா 1:3 இருக்காங்க. 1:3 சாரி என்ன சொல்லிக்காம பாருங்க, ரேஷியோ ஆஃப் தி மேல் இன் வில்லேஜ் ஏ. அப்ப வில்லேஜ் ஏ மேல் பர்சன், அதே மாதிரி வில்லேஜ் பி மேல் பர்சன். உங்க ரேஷியோ தான் 1:3 சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷியோ தான் 1:3. கேர்ஃபுல்லா பாருங்க. if the number of females in village B is 78 அப்படிங்கிறாங்க. சோ ஃபீமேல் பர்சன் மட்டும் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 78. and the total population of both the villages 978. A and B 978 சொல்லிருக்காங்க.
வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் வில்லேஜ் ஏ? ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் வில்லேஜ் ஏ கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்து அவங்க கொடுத்த டேட்டா, பாக்ஸ் போட்டிருக்க வந்து நம்ம கண்டுபிடிக்க டேட்டா. ஸோ நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்ப இந்த மாதிரி ரவுண்டு, பாக்ஸ், ஸ்டார் இந்த மாதிரி சின்ன சின்ன இது நீங்களா ஒரு குறியீடு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ என்ன கேட்க என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திருப்பி நீங்க கொஸ்டின் படிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும் போதே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஏன்னா நீ ஒரு டைப் சால்வ் பண்ணிருப்பீங்க, நான் ஒரு டைப் சால்வ் பண்ணிருப்பீங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நான் சால்வ் பண்ணது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நான் சால்வ் பண்ணதோட நீங்க அதோட ஈஸியா சால்வ் பண்ணீங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபாலோ பண்ண நான் சொல்லல. எது ஈஸியா இருக்கு, எது வந்து டைம் கன்சியூமிங்கா இருக்கு, சாரி இது வந்து டைம் சேவிங்கா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க பாத்துக்கோங்க. இப்ப என்ன சொல்லிங்க, அவ்வளவு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தாங்க, டேட்டாஸ் நம்ம எழுதியாச்சு. இப்ப டேட்டாஸ் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி மெர்ஜ் பண்ணலாம்னு பாருங்க. சோ வில்லேஜ் ஏ பி இருக்காங்க, இங்க ஏ பி மேல் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அப்ப இந்த மேல் நம்ம மெர்ஜ் பண்ணலாமா? நீங்க சோ இங்க மட்டும் எழுதிக்கிறேன். அப்ப வில்லேஜ் ஏல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்கேன். எக்ஸாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப வில்லேஜ் ஏ மேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்க 2:1 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க மேல் வந்து 1 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வில்லேஜ் பியோட மேல் பர்சன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 3 சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் நான் ஈக்குவல் பண்ணனா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3:2:1 பண்ணலாமா? சாரி, இங்க 6:2 வரும். 6:2:1 வரும். 6:2:1 வரும். இப்ப கவனி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மொத்த டோட்டல் பாப்புலேஷன் வந்து 978 சொல்லியிருக்காங்க. இதுல ஃபீமேல் மட்டுமே 78 இருக்காங்க. அப்ப இந்த 78 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, எதுக்காக மைனஸ் பண்ணோம்னா இதுல வந்து என்னன்னா பியோட ஃபீமேல் இல்ல. அப்ப டோட்டல் இருந்து 78 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குது, 900 கிடைக்குது. இந்த 900 யாரெல்லாம்னா இந்த 2 மேல் பர்சன்ஸ், ஒரு ஃபீமேல் பர்சன், அதாவது இந்த பாப்புலேஷன். ஓகே, மேல் பாப்புலேஷன் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குதா? அப்ப 900ங்கிற 9 ரேஷியோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 100 வரும். எக்ஸோட வேல்யூ 100 அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பாக்ஸ் போட்டுக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், இதா இருக்கு. என்ன கண்டுபிடிக்கணும், ஃபீமேல் பர்சன்ஸ் இங்கே, ஃபீமேல் பர்சன் இங்கே என்ன 1x. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 100 அப்படின்னா 1x எவ்வளவு வரும், அது 100 தான். அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து 100 இருக்கான்னு பாருங்க, இதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் 4 times தி சைடு ஆஃப் தி ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா, 2πr ஃபார்முலா ஈக்குவல் டு, சோ 4a சொல்லிருக்காங்க, 4a சொல்லிருக்காங்க. சோ அப்ப 2 இதுவும் கேன்சல் பண்ண அப்படின்னா πr ஈக்குவல் டு, சாரி πr டிவைட் பை 2 ஈக்குவல் டு a போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, a ஸ்கொயர் கேட்டாங்க. அப்ப இத நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன பண்ணலாம், πr டிவைட் பை 2 டு தி ஹோல் ஸ்கொயர். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா a ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. a ஸ்கொயர் வந்து இந்த வேல்யூ. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். சோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது, πr ஸ்கொயர். πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 154 சொல்லிருக்காங்க. நமக்கு என்ன தேவை, πr தேவை. இங்க πr ஸ்கொயர். சோ என்ன பண்ணலாம், இது r தான் உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, சோ அப்ப r ஈக்குவல் டு 154 டிவைடட் பை 5. சோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாமா? சோ ரூட் ஏன்னா ரூட்ல போயிடுச்சு. இப்போ r இருக்க இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப π எக்ஸ்கியூஸ் மீ π இன்டு ரூட் ஆஃப் 154 divided by root of pi போடலாம். ஓகே, so root of pi divided by 2 to the whole square னு வரும். whole square. ஃபர்ஸ்ட் நம்ம pi கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, so pi கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், so pi னா root pi so கேன்சல் பண்ண அப்படினா root pi into root of 154 divided by 2 to the whole square னு வரும். so நம்ம ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தோம் அப்படினா 22/7 வரும். so into root of, sorry root வராது, ஏன்னா ரூட் வந்து உள்ள வந்து கேன்சல் ஆயிடும், ஏன்னா ஸ்கொயர் உள்ள கொண்டு வரோமா. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா 154 டிவைடட் பை இந்த 2 நீங்க ஸ்கொயர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அப்படினா 4 வரும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, சோ இங்க வந்து 2 டைம்ஸ் அங்க 11 டைம்ஸ் போகும். சோ இங்க 1 னா இங்க 22 டைம்ஸ் போகும். 20 இது நம்ம 3 கேன்சல் பண்ணி 11 வரும். சோ 11 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு ஆன்சர் 121. சோ இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா எப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்த क्वेश्चन பாருங்க. So a shopkeeper gave 10% discount on the market price of an article, thus earning a profit of 400. Had he sold the article at 20% discount, he would have earned 330 as profit. What was the market price of the article? இப்போ நமக்கு என்ன தெரியும், எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தான் 100% எடுப்போம். ஆனா சில ரேர் கேசஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் நீங்க 100% எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மார்க்கெட் பிரைஸ் நீங்க 100% எடுக்கிற மாதிரி இருக்கும். காஸ்ட் பிரைஸ் நீங்க எடுத்து பண்ணலாம் அந்த சுச்சுவேஷன்லயும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வேல்யூஸ்லாம். அதுக்கு மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் பிரைஸா மாத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து நான் 100% எடுக்க போறேன்.
மார்க்கெட் பிரைஸ் 100% எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஓகே இங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால எனக்கு வந்து 400 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப இதுல 10% டிஸ்கவுண்ட்னா நான் 100 ரூபாய் பொருள் 90 ரூபாய்க்கு வித்துட்டு போனா அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 90 மாறி இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் வச்சு கம்பேர் பண்றப்ப எவ்வளவு அதிகமா லாபம் பார்த்திருக்கேன், நானும் 400 ருபீஸ் லாபம் பார்த்திருக்கேன். காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னன்னு தெரியல, எக்ஸ் கூட வச்சுக்கணும். காஸ்ட் பிரைஸ் ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை வச்சு நான் கம்பேர் பண்றப்ப 400. அது எப்படி எக்ஸ் வந்து இங்க இருக்கு, எக்ஸ் பிளஸ் 400 எனக்கு வந்து ஆன்சர் 400 மேலதானே வருதுன்னு சொல்லலாம். இது வந்து பெர்சன்டேஜ் நான் பாக்குறது. அதனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. 400 வேல்யூ. ஓகே, இப்ப செகண்ட் பாருங்க. செகண்ட் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா, அதே பொருளை நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்ப அதே 100 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி 20% 80% விற்கிறேன். நான் 80 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்படி வித்தனால காஸ்ட் பிரைஸ் வச்சு கம்பேர் பண்றப்ப எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு, எனக்கு 330 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப மேல 400 ரூபாய், இங்க 330 ரூபாய். எதனால இந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வரதுனால. அப்ப 400 330 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 70 வரும். அதே மாதிரி பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 வரும். அப்ப 70ங்கிறது 10க்கு ஈக்குவல், 10% ஈக்குவல்னா அப்ப 100% எவ்வளவு? ஏன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் பிரைஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 100% எவ்வளவு? இதுவும் காஸ்ட் பிரைஸ் சொல்லிட வேண்டாம். 100% போட்டோமா அப்ப காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சோமான்னு நீங்க டவுட் படவே வேண்டாம். எதனால அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் நம்ம 100% எடுத்திருக்கோம். அப்ப 100% எவ்வளவு பாத்தீங்கன்னா 700 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, அதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, ஆஃபீஸர் கிரேட்ல அந்த அளவுக்கு கொஸ்டின் கிடையாது, ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. எதனால ஆர்ஆர்பில உங்களுக்கு பேசிக் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. ஆப்டிடியூட்ல மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கும். 40 கொஸ்டின், ரீசனிங்ல 40 கொஸ்டின், ரெண்டும் கலந்து 80 கொஸ்டின் வரும். உங்களுக்கு 1 hour தான் டைம் இருக்கும். இந்த 60 நிமிஷத்துல நீங்க 80 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கணும். 80 கொஸ்டின் கரெக்டா இருக்கோ தப்பா இருக்கோ ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும் எல்லா கொஸ்டினுமே. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் 80 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் தான் பாக்குறாங்க. அவங்க அதுக்கு டைம் முடிஞ்சிருது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பூரா அந்த ரிமைனிங் 20 கொஸ்டின்ல தான் இருக்கு. நீங்க அட்டன் பண்றீங்களோ இல்லையோ, கரெக்டா அட்டன் பண்றீங்களோ இல்லையோ, 80 கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க நீங்க பாத்துருங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துட்டாலே உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சு. இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம், இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும், அட்டன் பண்ணலாம், ஆனா ஆன்சர் கிடைக்கிறது லேட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு ஒரு அனலைஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே, சோ இப்ப நீங்க எப்பயுமே என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க டக்கு டக்குன்னு பாத்துருங்க. 30 செகண்ட் செலவு பண்றதுல தப்பே இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. A tank has 3 inlet pipes. A, B, C 3 inlet pipe இருக்கு. A and B together can fill half of the tank as same as the top. C alone takes to fill the tank அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, A and B வந்து inlet pipe, C inlet pipe தான். A and B வந்து half அப்படிங்கிறாங்க, 1/2. C வந்து 1/4ன்றாங்க. இதோட ரேஷியோ நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க எழுதிக்கிறேன், 2:1 இருக்கும். ஏன்னா 1/4 அப்படி டபுள் தானே, 1/4 அப்படி டபுள். ஸோ நீங்க எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ண அவசியம் கிடையாது. 1/4 அப்படி டபுள். அப்ப 2:1 ரேஷியோல இருக்கு. ஓகே, இப்ப எனக்கு இது தேவையில்லை, ஏன்னா ரேஷியோ வந்து நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு, நான் இதுதான் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, if 3 pipes together can fill the tank in 8 hours. அப்ப 3 பைப்பும் சேர்த்து 8 மணி நேரத்துல அந்த டேங்க் ஃபில் பண்ணுது. 3 பைப்பும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கு, 3 லிட்டர் ஃபில் பண்ணிருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு நேரம் அந்த மோட்டர் எல்லாம் ஓடி இருக்கு, பைப் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கு அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அந்த மோட்டர் ஓடி இருக்கு. அப்ப 8 மணி நேரத்துக்கு பைப் ஆன்ல இருந்திருக்கு. அப்ப 8 into 3 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 24 லிட்டர்ஸ் கிடைக்கும். இந்த 24 லிட்டர்ஸ் என்னன்னா கெப்பாசிட்டி ஆஃப் தி டேங்க். டேங்கோட கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாலே போதுமானதான், கொஸ்டின் ஈஸியா சால்வ் ஆயிடும். கொஸ்டின் கேக்குறீங்க, வாட் டைம் இன் ஹார்ஸ் டேக்கன் பை C alone to fill the tank அப்படின்னு இருக்காங்க. fill the empty tank. அப்ப C மட்டுமே 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ணுது, 1 லிட்டர் தான் ஃபில் பண்ணுது. நம்ம டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு, 24 லிட்டர். அப்ப 24 லிட்டர் ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, இந்த சோ கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A and B started a business with 5,000 and 4,000. Okay, so A இருக்காங்க, B இருக்காங்க. So business start பண்றாங்க. So 5,000 and 4,000. The time which A and B invested is 4:3. அப்ப இவங்க வந்து 4 months இருக்காங்க, so இவங்க வந்து 3 months இருக்காங்க, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். 4:3னா 4 months 3 months வரை கணக்கு வச்சுக்கலாம். So இங்க 4x 3x தான் போடணுமானா தேவையில்லை, ஏன்னா xx கேன்சல் ஆயிடும். ஓகே, so the annual profit வந்து 4800. மொத்த ப்ராஃபிட் இது. So what is the share of B? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ யோசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இப்போ 2 0 3 0 கேன்சல் ஆயிரும், இங்க 4 4 கேன்சல் ஆயிரும். இப்போ 5:3 ரேஷியோல இருக்கு. 5:3 ரேஷியோ டோட்டல் எவ்வளோ, 4800. அப்போ 5:3னா டோட்டல் எவ்வளவு வருது, 8x வருதா.
அப்ப 8x வந்து 4800 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 600 வருமா எக்ஸோட வேல்யூ 600னா b எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க 3x எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் வந்து சாரி 1800 ஆன்சர் வந்து 1800 சோ ஆப்ஷன் டி சோ கிளியரா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க Asha invested a certain sum of money at 10% per annum simple interest at the end of 2 years and she received 36000 இப்போ மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் கைக்கு வருது அப்படின்னா 36000 கைக்கு வருது if she had invested this amount at 20% per annum compound interest அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அதாவது இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபலை வந்து அந்த பிரின்சிபலை திருப்பி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க 20% for 2 years சோ கவனிங்க சோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான் ஓகே சோ பெருசா எதுவுமே யோசிக்கிற மாதிரி இல்ல 6000 ஓகே 36000 இந்த 36000ங்கிறது அவங்க வாங்கின அமௌண்ட் ரிசீவ்டு மொத்தமா ரிசீவ் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது மொத்தமா ரிசீவ் பண்ணிருக்காங்க அதான் வாங்கின அமௌண்ட் அப்ப 10% for 2 yearsனா 20% அப்ப எவ்வளவு வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா 120% வாங்கியிருக்காங்க கிளியரா அப்ப 120% வாங்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து 120% தான் இப்ப என்ன கேட்டாங்க நமக்கு 20% தான் கேட்டிருக்காங்க 20% for 2 years அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20% for 2 years என்ன வரும் 44% வரும் எப்படி 44% ஏபி ஃபார்முலா இருக்கா a plus b plus ab by 100 இந்த ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணவே கூடாது அதாவது 20 plus 20 40 20 into 20 44 அவ்வளவுதான் பிளஸ் ஒரு 4 போட்டீங்க அப்படின்னா 44 கிளியர் இப்போ சால்வ் பண்ணலாமா 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 3 டைம்ஸ் போமா சோ அவ்வளவுதான் ஆன்சர் வந்து 13200 இதான் உங்களுக்கு ஆன்சர் இந்த பாத்தீங்களா ஆப்ஷன் பி கிளியரா சோ நீங்க தேவலாம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க சோ அதே மாதிரி இதுல பிரின்சிபல் கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது பிரின்சிபல் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க இன்டூ 100 போடுவீங்களா அதை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இது 100% இன்டூ 44% போடுவீங்க 100 கேன்சல் ஆயிடும் பிரின்சிபல் கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் நீங்க எடுத்து கண்டுபிடிச்சா போதும் சோ என்ன சொல்லிருக்காங்க a vessel contains 48 liters mixtures of milk and water in which milk is 3 times than the water 10 liters mixture is taken out and 20 liters pure water is added what is the difference between the quantity of water and milk in the final mixture ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான் டோட்டல் கொடுத்தாங்க டோட்டல் கொடுத்தா பெருசா யோசிக்க அவசியமே இல்ல சோ கொடுத்திருக்க வேல்யூ வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்டிட் பண்ணா போதும் இப்போ milk and water வந்து 3:1 சொல்லிருக்காங்க milk is 3 times 3:1 அப்ப டோட்டல் 48 லிட்டர்ஸ் அப்ப இது வந்து எவ்வளவுக்கு ஈக்குவல் 4x ஈக்குவல் அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் 12 வரும் x ஓட வேல்யூ 12 வந்துச்சு அப்படின்னா மில்கோட குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கும் 36 இருக்கும் வாட்டரோட குவாண்டிட்டி 12 இருக்கும் ஓகே சோ கிளாஸ் ஸ்பீடா போறமா இருந்துச்சுன்னா திருப்பி இந்த வீடியோ பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியா புரியும் ஓகே சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 liters of mixture is taken out so 10 liters of the mixture okay so but 10 எந்த ரேஷியோல இருக்கும் இதே ரேஷியோல தான் இருக்கும் அதாவது டேங்க்ல இருந்து டேங்க்குள்ள எவ்வளவு மிக்சர் இருக்குன்னா 3:1 ரேஷியோல இருக்கு எவ்வளவு வெளியே எடுத்தாலும் அதுவும் 3:1 தான் வெளியே வரும் ஆனா உள்ள ஊத்துற வந்து பிரச்சனை கிடையாது அது வந்து எந்த ரேஷியோல வேணா இருக்கலாம் வெளியே எடுக்கிற டேங்க்ல வெளியே எடுக்கிற கூட 3:1 ரேஷியோல தான் வரும் 10 லிட்டர் எடுக்கிறேன்னா 10 லிட்டர் என்னவா இருக்கும்னா 4x ரேஷியோல தான் இருக்கும் அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 5/2 வருமா எக்ஸோட வேல்யூ 5/2 எக்ஸோட வேல்யூ 5/2 அப்படின்னா சோ 3x என்ன வருது இன்டூ 3 போட்டீங்கன்னா 15/2 7.5 வரும் அப்ப இதுல வந்து ஒரு 7.5 ரெடியூஸ் ஆகுது சோ அதே மாதிரி சோ 5/2 னா 2.5 இதுல வந்து 2.5 ரெடியூஸ் ஆகுது ஏன்னா வெளியே எடுக்கிறாங்க அப்ப 36ல இருந்து 7.5 ரெடியூஸ் ஆச்சு நமக்கு என்ன கிடைக்குது 28.5 கிடைக்குதா இல்ல ரெடியூஸ் ஆச்சு என்ன கிடைக்குது 9.5 கிடைக்குது 9.5 இல்லையா இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ண அவசியம் கிடையாது அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து லிட்டர்ஸ் தான் பார்க்கணும் ரேஷியோ பார்க்கலாம் சோ ஆக்சுவலி வந்து லிட்டர்ஸ் ஓகே அண்ட் ஓகே சண்ட் வச்சுக்கோங்க ரேஷியோ பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க சண்ட் இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா then what is the difference of quantity okay so 20 லிட்டர் பியூர் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்றேன் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்றேன் எவ்வளவு மிக்ஸ் பண்றேன் 20 மிக்ஸ் பண்றேன் அப்ப இது 28.5 அப்படியே இருக்கும் அண்ட் வாட்டர் எவ்வளவு வருதுன்னா 29.5 வருது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க ரொம்ப பேசிக்கானதுதான் 1 ஆன்சர் 1 லிட்டர் இந்த மாதிரி டோட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துக்க ரேஷியோ நீங்க சால்வ் பண்ணிருங்க சப்போஸ் டோட்டல் கொடுக்கல அப்படின்னா நீங்க ரேஷியோ படி தான் நீங்க சால்வ் பண்ணி ஆகணும் இல்லாட்டி இந்த ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு ஸோ அந்த ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படி கூட சால்வ் பண்ணுங்க எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கு சால்வ் பண்ணிக்கணும் ஆனா அவங்க டோட்டல் கொடுத்துட்டாங்கன்னா நீ எதுவுமே பார்க்காது இந்த எக்ஸ் 3x பிளஸ் எக்ஸ்
டிவைடட் பை 1x மைனஸ் ஆஃப் x இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அந்த ஈக்குவேஷன் தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் வேல்யூ கன்வெர்ட் பண்றேன், எனக்கு ரொம்ப பேசிக் ஆயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. 4 years ago the ratio of the age of A and B is 5:4 after x years சொல்லிருக்காங்க. ஓகே, சோ குறிப்பிட்ட இயர் கொடுக்கல. average of the ages of A and B will be x plus 22. then 2 years ago the age of A. ஓகே, சோ இவ்வளவு பேர பார்க்கலாம். 2 years ago the age of A வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ 4 years ago the ratio of A and B வந்து 5:4 சொல்லிருக்காங்க. ஓகே, சோ எப்படி எடுக்கலாம்னா நான் A ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ 5A and 4A ன்னு எடுத்துக்கிறேன். 5A and 4A. so A இங்க வந்து B and 4A. ஏன்னா ரெண்டு ரேஷியோ தான், இங்க B ன்னு எடுக்காதீங்க, ரெண்டு ரேஷியோ தான். x ஏன் எடுக்கல அப்படின்னா x வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதனால நான் x எடுக்கல. x எடுத்துனா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ இது வந்து 4 years ago. அப்ப பிளஸ் ஒரு 4 போட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா கரண்ட் ஏஜ் கிடைச்சிருமா, அப்ப என்னோட பிரசன்ட் ஏஜ் கிடைச்சிடும். பிளஸ் ஒரு 4 போட்டோம்னா எனக்கு பிரசன்ட் ஏஜ் இருக்கணும். ஆனா என்ன சொல்லிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் A and B. சோ ஆஃப்டர் x இயர்ஸ்ங்கறாங்க. அப்ப இதோட நான் என்ன பண்ணணும், பிளஸ் ஒரு x ஆட் பண்ணணும். இதோட பிளஸ் ஒரு x ஆட் பண்றேன், இதோட பிளஸ் ஒரு x ஆட் பண்றேன். பிளஸ் x ஆட் பண்ணனால அவங்களோட டோட்டல் ஏஜ், அதாவது ரெண்டுக்குள்ள டோட்டல் ஏஜ் என்ன கிடைக்குது அப்படின்னா, ரெண்டுக்குள்ள டோட்டல் ஏஜ் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா x plus 22 கிடைக்குது. இந்த x plus 22ங்கற ஆவரேஜ். அப்ப நான் என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணுமா. சோ அவ்வளவுதான், நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிடுச்சு. சோ கிளியரா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 5A, இது வந்து 4 years before plus 4னால பெர்சன்டேஜ் வந்துட்டேன். ஆனா இது என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஆவரேஜ் வந்து என்னன்னா 2 years 4 yearsக்கு அப்புறம், சாரி x yearsக்கு அப்புறம். அப்ப பிளஸ் ஒரு xனா ஃபியூச்சர் ஏஜ் வந்துட்டேன். இந்த ஃபியூச்சர் ஏஜ்ல நிக்கிறேன், ஃபியூச்சர் ஏஜ்க்கான ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடும். சோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா 5A plus 4 plus x plus 4A plus 4 plus x equal to x plus 22 into 2. சோ சால்வ் பண்ணி அப்படின்னா இங்க 2x வந்துரும். அப்ப இங்க 2x இருக்கு, x கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, a ஓட வேல்யூ 4 கிடைக்கும். இப்போ a ஓட வேல்யூ 4 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா then 2 years ago the age of a was அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பெர்சன்டேஜ் நமக்கு என்ன கிடைக்குது, 5A plus 4 கிடைக்குது. அப்ப பெர்சன்டேஜ் என்ன, இது நான் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்குமா. இப்போ பெர்சன்டேஜ் வந்து 24 கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்க, 2 years ago கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 22. ஸோ 24 கிடைச்சும் டக்குன்னு கிளிக் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 24 இருக்கு, டக்குன்னு கிளிக் பண்ணிடாதீங்க. ஆன்சர் வந்து 22 தான். 2 years ago கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நீங்க 24 கிளிக் பண்ணலாம். ஸோ கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கவனிங்க. In a mixture of milk and water, water is 25% சொல்லிருக்காங்க. Okay, so mixture of milk and water. So milk and water. So water is 25% அப்படின்னா 3:4 ரேஷியோ இருக்கு. இது வந்து 100%, அது வந்து சாரி 1:4. 3:1 இருக்கும். ஏன்னா இவங்க 25%, அவங்க வந்து 75% இருக்கும். ஏன்னா ரெண்டு கம்பேர் பண்ணல, ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. The milkman sells 20 liters of the mixture and adds 15 liters of milk as well as 15 liters of water. Now the content of milk is 150 greater than the water. So find the milk in the original ratio. Okay, so down here, but 3x and 1x இருக்கா. இப்போ 3x and 1xங்கிறது மில்க்மேன் எவ்வளவு வித்திருக்காரு, 20 liters வித்திருக்காரு. 20 liters வெளியே இருந்தா டேங்க்ல தான் வெளியே போயிருக்கும், கேன்ல இருந்து வெளியே போச்சுன்னா அப்ப இது என்னன்னா 3x 1x தான் போயிருக்கும். அப்போ 4x ஆயிருக்கும். அப்ப x ஓட வேல்யூ 5. x ஓட வேல்யூ 5 அப்படின்னா 3x என்ன வரும், 15 வரும், 1xங்க 5 வரும். இப்ப ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். 3x மைனஸ் ஆஃப் 15 லிட்டர்ஸ் வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன், மில்க் ஒரு 15 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அண்டர்லைன் பண்றேன் வாங்க. ஸோ மில்க் ஒரு 15 லிட்டர்ஸ் ஆட் பண்றேன், வாட்டர் ஒரு 15 லிட்டர்ஸ் ஆட் பண்றேன். டிவைடட் பை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இங்க 1x இதுல மைனஸ் ஆஃப் 5 லிட்டர்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. ஆனா உள்ள ஆட் பண்ணது எவ்வளோ, 20 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். சாரி 15 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். 15 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா the quantity of milk is 150% greater than of water. அப்போ வாட்டர் 100 இருந்துச்சுன்னா 150% அப்படின்னா 250 அதிகமா இருக்கும். 150% கிரேட்டர் அப்படின்றாங்க. 150% ஆஃப் வாட்டர் சொல்லிருந்தாங்கன்னா இன்டூ வெறும் 150 மட்டும் போடலாம். 150% அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வாட்டர் 100% இருந்துச்சுன்னா இது வந்து 150 அதிகமான 250 இருக்கும். அப்ப
250 divided by 150. Sorry, 150 ஓட 100 வரும். divided by 100. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா அதை? ஓகே, ஸோ சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 4 டைம்ஸ் போமா, இது 10 டைம்ஸ். ஸோ இங்க 5/2 வரும். 5/2. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இது கேன்சல் ஆயிரும். ஸோ -5 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும், பிளஸ் ஆஃப் 10. அப்ப 3னா என்ன வரும் நம்மளுக்கு? 6x ஈக்குவல் டு 5x பிளஸ் 50 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 50 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 50 கிடைச்சா டக்குனு ஆப்ஷன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்காது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி குவாண்டிட்டி ஆஃப் மில்க் இன் தி ஒரிஜினல் மிக்சர். ஒரிஜினல் மிக்சர்ல குவாண்டிட்டி எவ்வளவு இருக்காங்க? ஸோ ஒரிஜினல் மிக்சர்ல குவாண்டிட்டி ஆஃப் மில்க் எவ்வளவு இருக்கு? 3x இருக்கு. எக்ஸோட வேல்யூ 50 அப்படின்னா ஆன்சர் வந்து 150. எக்ஸோட வேல்யூ 50 அப்படின்னா 3x எவ்வளவு வரும்? 150 வரும். கிளியர்? ஆன்சர் வந்து 150. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? 18 women completed the work in 16 hours சொல்லிருக்காங்க. They started the work together after x days சொல்லிருக்காங்க. Okay, so 6 women left the work. Remaining work is completed by 12 women in 12 days. Find the value of x get found. Okay, so எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 18 women இங்க டேஸ் போடுங்க. 18 women வந்து 16 daysல ஒர்க்க முடிக்கிறாங்க. They started the work and left after x days. x daysக்கு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்ப remaining 18 women வந்து என்ன பண்ணணும்? 16 minus of x. 16 நாள்ல இருந்து x days போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து 16 மைனஸ் ஆஃப் x. ஓகே, அப்ப 18 விமன் வந்து 16 மைனஸ் ஆஃப் x வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? ரிமைனிங் ஒர்க், அதாவது 16 மைனஸ் ஆஃப் x வந்து அவங்க எத்தனை நாள்ல முடிச்சாங்க? 12 நாள்ல முடிச்சாங்க. எத்தனை விமன் கிளம்பிட்டாங்க? 6 பேர் கிளம்பிட்டாங்க. அப்ப 12 பேர் வந்து 12 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. ரொம்ப பேசிக்கானதான். சோ விமன் டேஸ் என்னவா இருக்கும்? எப்பயும் இன்வர்ஸா தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே இன்வர்ஸா இருக்குமா? சோ இன்வர்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்? லைன் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிளியர்? இப்ப கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 3 டைம்ஸ் போமா? இது சாரி, நம்ம 6th டேபிள் கேன்சல் பண்ணலாம். 12 into 12 அப்படின்னா இது வந்து 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் போகும். சோ இது வந்து 4 டைம்ஸ் போகும். ஓகே, கரெக்ட். ஓகே, அப்ப 16 minus of x equal to 8 வரும். அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். சோ அவ்வளவுதான். சோ ஆன்சர் வந்து D. சோ கிளியர்? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Circumference of a circle to the perimeter of the square. Circumference of the circle formula என்னது? 2 pi r. 2 pi r. 2 pi r எதுக்கு எந்த ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா perimeter of the square. Perimeter of the square வந்து 4a. So 11:6 சொல்லிருக்காங்க. 11:6. ஓகே, சோ அப்ப 2 pi r divided by 4a equal to 11/6 எழுதலாமா? 11/6 எழுதலாம். So 1 times 2 times 2 and 3. So அப்ப pi r இங்க எழுதுறேன்னா pi r equal to 11/3 of okay, pi r equal to 11/3. So question சொல்லிருக்காங்க sum of the radius of the circle and sum of the radius of the circle. So r plus one side of a square is 26. One side na என்னது a. Okay, a equal to 26. Find the area of the square. So ரொம்ப பேசிக்கானது தான். So இதெல்லாம் நம்ம a கண்டுபிடிச்சு அது ஸ்கொயர் பண்ணா போதும். அப்ப இருந்து a எப்படி கண்டுபிடிக்கலாம்? So a equal to 26 minus of r போடலாமா? அப்ப a ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் equal to 26 minus of r to the whole square. அப்ப 26 minus of r என்ன பண்ணுவீங்க? சோ இதுல நம்ம r எடுக்கலாமா? இதுல இருந்து r நம்ம எப்படி எடுக்கலாம்? 22/7 into r into a equal to 11/3. 11 1 times இது 2 times போகும். அப்ப r equal to 7/6 of a. So clear? So 2 kilo வச்சா 7 மேல போயிடும். So r வந்து a. Okay, so r equal to 7/6 of a. Okay, so அப்ப r equal to, so நீங்க ஸ்கொயர் கூட லாஸ்டா பண்ணுங்க. ஏன்னா இப்ப பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஸ்கொயர் கூட நீங்க லாஸ்டா பண்ணுங்க. அப்ப a equal to 26 minus of 7/6 of a ன்னு வரும். அப்ப இது அந்த சைடு போச்சு அப்படின்னா a plus 7/6 of a equal to 26 வரும். அப்ப 6 plus 7 13 வருமா? கரெக்டானா? ஆமா, 6 plus 7 13 by 13. Okay, so 6 plus 7 13 by 6a equal to 26 வரும். So 1 times na 2 times போகும். அப்ப a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்குனா 12 கிடைக்கும். a ஓட வேல்யூ 12. a ஓட வேல்யூ 12 னா a ஸ்கொயர் என்ன வரும்? அது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க, அவ்வளவுதான். 144. a ஓட வேல்யூ 12 னா என்ன கேக்குறாங்க? ஏரியா கேக்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர். அப்ப அப்படியே ஸ்கொயர் பண்ணா 144 தான் இருக்கும். 144 மீட்டர் ஸ்கொயர். இதான் உங்களுக்கு ஆன்சர். 144 மீட்டர் ஸ்கொயர்.
So next question பாருங்க. So question number 13 என்ன சொல்லிருக்காங்க 6 years ago the ratio between the age of B's mother and B's age was okay. So பேசிக்கான கொஸ்டின் தான். So B's mother BM போட்டுங்க இல்லாட்டி வெறும் M போட்டுங்க, அது கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கும். 6 years ago, so mother and B. Okay. So 7:3 இந்த ரேஷியோ இருப்ப பாத்துருங்க, யாருக்கு 7 கொடுத்துருங்க யாருக்கு 3 கொடுத்துருங்க பாத்துருங்க. இது வந்து -6 ஏன்னா 6 years முன்னாடி. 8 years from hence, okay, 8 years. The ratio of plus போடுங்க. So plus என்ன வருது 7:4 வருது. 7:4 வருது. And the percentage of B. Okay, ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். சோ நீங்க வந்து இந்த ஈக்குவேஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், இந்த ரேஷியோ மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் மெத்தட் எல்லாரும் தெரியும், நான் ரேஷியோ மெத்தட் எப்படி சொல்லிடுறேன். அப்ப இது வந்து நடுவுல இருக்கிறது என்னவா இருக்குன்னா பெர்சன்டேஜா இருக்குமா, நடுவுல இருக்க பெர்சன்டேஜா. ஏன்னா இது வந்து பெர்சன்டேஜ் கம்பேர் பண்றப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி வருது, இது வந்து என்னன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அப்ப இதுல இருந்து நான் கால்குலேட் பண்ண என்ன வருது நமக்கு 8 + 6 பண்ணணும், மைனஸ் பண்ணிடக்கூடாது. 8 + 6 8 + 6 14 வருமா, 14 வரும். அப்ப இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும். சோ மதரோட ஏஜ் வந்து 7x இருக்கு, இங்கே 7x இருக்கு. அது எப்படி, ஏன்னா 14 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, அப்ப கண்டிப்பா அது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கணும், ஆனா ஆட் ஆகல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரேஷியோ மேல இருக்க 2 ரேஷியோ கம்பேர் பண்றேன். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப என்ன கிடைக்குது, எனக்கு 4 கிடைக்குதா. இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப 3 கிடைக்குது. இந்த 3 வச்சு இதை நான் மல்டிப்ளை பண்றேன், இந்த 4 வச்சு இதை நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 21:9 வரும். 28:4 16 வரும். இப்ப கவனிச்சீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அவ்வளவு இருக்கு, 7 இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 7 இருக்கு. எதனால இந்த டிஃபரன்ஸ் வருது, இந்த 14 இயர்ஸ் ஆட் ஆனால. அப்ப 7xங்கிறது 14 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 2. எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா நம்ம எதுல சால்வ் பண்ணணும், என்ன சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் பி கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் பி எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா இந்த பாஸ்ட் ஏஜ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 9x எவ்வளவுன்னு பாருங்க 18. இது வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப இது ஒண்ணா 6 ஆட் பண்ணுமா, அப்ப 18ஓட 6 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 24 கிடைக்குமா, 24. அவ்வளவுதான் ஆன்சர் வந்து 24 years. Clear? So last question. Two trains having length of 200 meters and 255 meters crosses each other in 7 seconds when traveling in opposite direction and 91 seconds traveling in the same direction. What's the speed of the slower train? S1 fast train வச்சுக்கிறேன், S2 slower train வச்சுக்கிறேன். இப்ப ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அடுத்து வந்து சேம் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் ஆப்போசிட் டைரக்ஷன் பார்க்கறேன், அடுத்து சேம் டைரக்ஷன் பார்க்கறேன். ஓகே, சோ பாக்ஸ் வந்து கொடுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுமா, S1 + S2 ஆட் பண்ணுவோம். அப்ப S1 + S2 = இது என்னது, ஆக்சுவலா ஸ்பீடு தானே. இது ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் என்னது 455 divided by speed divided by time. Time taken எவ்வளோ 7 seconds. சோ அதே மாதிரி S1 minus of S2 ஏன்னா சேம் டைரக்ஷன். சோ இதுவும் அதே 455 தான் divided by சோ 91 சொல்லிருக்காங்க. 91. சோ நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்குமா. சோ இதை கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ் போகும். சோ ரிமைனிங் 35 வரும், 5 வரும். அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா, x2 ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2S1 = சோ ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 70 கிடைக்கும். அப்ப S1 ஓட வேல்யூ வந்து 35. S1 ஓட வேல்யூ வந்து 35. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோவர் ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கூட போடுறேன் நான். அப்ப S1 + S2 = 65 சொல்லிருக்காங்க. S1 வந்து 35 கிடைக்குது, பிளஸ் S2 = 65. அப்ப S2 ஸ்லோவர் ட்ரெயினோட வேல்யூ என்னன்னா இது அப்படியே மைனஸ் பண்ணுமா. அப்ப 65 minus of 35 போட்டீங்கன்னா 30 ஆன்சர். So clear? Okay, so கவனிங்க. ஓகே, சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைச்சிருக்கு. சாரி, ஓகே, நமக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க வந்து டிஸ்டன்ஸ் என்னது, நமக்கு இங்க மீட்டர் தானே, 7 செகண்ட்ஸ். அப்ப இங்க 455 மீட்டர் தான், இதுவும் செகண்ட்ஸ். அப்ப நம்ம ஸ்பீட் என்ன கிடைச்சு, மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைச்சிருக்கு. அப்ப இதை நான் கிலோமீட்டர் பெர் ஹவர் கன்வெர்ட் பண்ணோம். அப்ப 13 × 18/5. So 1 × 6 × 6 × 18 108. So clear? ஓகே, டக்குனு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா ரைட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த கிளாஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்க டவுட் எனக்கு கிளியர் பண்றேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பர்சனலாக கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ.